ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஜான்வி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் மாங்காய் பச்சடி என்கின்ற மாங்காய் தித்திப்பு. ஃபஸ்ட்டு மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோல்லாம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்க மாங்காய் பார்த்திங்கன்னா பெங்களூர் மாங்காய், கிளிமுக்கு மாங்கான்னு கூட சொல்லுவாங்க. எந்த மாங்காய் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் அது காயாக இருக்கணும். இந்த மாங்காயோட வெயிட் பார்த்திங்கன்னா 150 கிராம் வருது. நிறைய பேருக்கு மாங்காய் ஊறுகானா தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாங்காய் தித்திப்பு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாங்காவோட தோலை ஃபுல்லாக சீவிட்டு இப்போ நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மாங்காவோட சென்டரில் கட் பண்ணிவிட்டு அந்த சீடு எடுத்துருங்க. இந்த மாங்காய் வந்து சின்னதாக தான் இருக்குது, அதனால் அந்த சீட் பக்கம் வந்து சாஃப்டாகவே இருக்குது. ஸோ அதை நாங்கள் சீவிக்கலை. இதுவே பெரிய மாங்காவாக இருந்தால் சீடு பக்கத்துலலாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதை சீவி எடுத்துருங்க. இப்போ மாங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் தித்திப்பு செய்கிறதுக்கு ஒரு வெங்காயத்தில் பாதி போட்டாலே போதும். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ மாங்காவை வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காவை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கல் உப்பு, அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரொம்ப கொஞ்சமாகவே போட்டால் போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மாங்காய் வேகிறதுக்கு. அந்த மாங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா மட்டும் போதும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம கரண்டிலேயே மாங்காவை நல்லா மசிச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா மேஷர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் கொஞ்சம் லைட்டாகவே மசிச்சுக்கோங்க. இப்போ மாங்காய் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. நம்ம 100 கிராம் வெல்லம் எடுத்து துருவி சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேணாம். அந்த வெல்லம் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி பாத்திரத்தில் ஒட்டிக்குவோம். அதனால் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லாவே மாறிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான மாங்காய் தித்திப்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்க தண்ணியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரம் சூடு ஆறிடுச்சுனாலே அது திக்காயிடும். இப்போவே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம், இல்லாட்டி அந்த கடாயிலேயே ஒட்டிக்கும். எல்லா சாப்பாட்டுக்குமே சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்கும். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை சீக்கிரமாக வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.